அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தியின் களஞ்சியின் திருக்கை சென்று பொற்பதம் படிந்தவர் பொய்யில்லை கொண்ட உண்மை. வரப்போகும் 2024 ஆங்கில புத்தாண்டு பலன். வரப்போகும் 2024 ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆண் பெண் இருபாலருக்கும் எந்த வகையான பலன்கள்? உங்களுடைய எதிர்பார்ப்புகள், முயற்சிகள், முதலீடுகள், சுப விஷயங்கள், ஆரோக்கியம், அதிர்ஷ்டமான வாய்ப்புகள், அயல்நாட்டு பயணங்கள், படிப்புகளிலே சாதனை செய்வது, தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி எந்த வகையிலாவது முன்னேற்றம் அடைவது, பலவிதமான பாதிப்புகளில் இருந்து நிவர்த்தி அடைவது, எந்த வகையில் நமக்கு சாதகங்கள், எந்த வகையில் நமக்கு பாதகங்கள், எதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எப்படி நாம் இந்த ஆண்டில் எதையும் தக்க வைத்துக் கொள்ள முடியும், அதற்கான தக்க உபாயங்கள், வழிபாடுகள், வசீகர எண்கள், குறிப்புகள் எல்லாமே ஜோதிடம், எண்ணியல், வாஸ்து மூன்றின் அடிப்படையில் ஒன்று திரட்டி இரத்தின சுருக்கமாக இந்த 2024 ஆண்டு பலனை இப்போது அன்பார்ந்த நேயர்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களோடு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மகர ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பான தொழில், ஆர்வம், சொன்னபடி எதையும் செய்யும் நிலைமை, ஆற்றல், பிறரை கவர்ந்து உபசரிப்பது, பக்தி பாராயணம், பதவி, பவர், மக்கள் செல்வாக்கு கொண்ட மகத்துவம் கொண்ட மகராசி அன்பர்களே, உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆண்டின் வசீகர சாதகங்களும் மற்றும் முக்கிய அம்சங்களும். அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி, ஸ்ரீ ரெங்கநாதர், சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர். அஷ்டலட்சுமி ஒன்றாக இருக்கக்கூடிய ஆலயம் மகாவிஷ்ணுவோட சென்னை பெசன்ட் நகரில் உள்ளது. அதை தரிசிக்கலாம். ஸ்ரீரங்கம் ரெங்கநாதரை தரிசிப்பது நன்மை. அது பகல் வேளையிலேயே அவரை சென்று தரிசித்தால் உங்களுக்கு பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் ஆடுதுறை, கும்பகோணம் ஆடுதுறையில் இருக்கக்கூடிய அந்த சொர்ணாசன பைரவரையும், அங்கே அடுத்ததாக பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனால் வழிபட்ட வெற்றி வாகை சூடக்கூடிய துர்க்கையையும் வழிபட்டால் உங்கள் ஆட்டில் இந்த 7.5 சனியினுடைய பல கெடுபலன்கள்லாம் உங்களுக்கு இருக்கின்றன. மற்ற பாதிப்புகள்லாம் இருந்து நீங்கி நன்மையான பலன்களை அடைய இந்த ஆலய வழிபாடுகளும் இறைவனை வழிபட்டால் மிகவும் சிறப்பு. வசீகர எண்கள் 22, 30, 103. சாதகமான நிறங்கள் பிஸ்கட், மஞ்சள், பச்சை நிறம். திசைகள் தென்மேற்கு, வடக்கு, தென்கிழக்கு. சிறப்பு சின்னம் மகாமேரு, பூரண கும்பம். மகாமேரு என்பது உங்களுக்கு அந்த ஸ்ரீ சக்கரத்தில் இருக்கும். அதனுடைய வழிபாடும் அதை வைத்து வணங்குவதும் பூஜிப்பதும். பூரண கும்பம் அவற்றை பூஜையில் வைத்து வழிபடுவதும் உங்களுக்கு உகந்த ஒன்றே. உங்கள் நட்சத்திரப்படி பலன் தரும் தசாபுத்திகள். உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத உறவு வகை, நட்பு, சொத்துக்கள், இன்சூர், மருத்துவம், ஏற்கனவே கிடப்பில் இருக்கக்கூடியவில் வரக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் நன்மைகள் இருக்கின்றன. தைரியம், அதிகாரியுடைய நிலையறிந்து சில காரியங்களை முடிப்பது, பக்தி, தர்மம், பல விஷயங்கள், எழுத்து, பேச்சு, செயல்களால் நன்மைகள் அடைவீர்கள். சூரியன் புதன் தசாபுத்தி அந்தரம் இருக்குமாயின் இந்த நற்பலன்கள் யாவும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன் எண்ணம், எழுத்து, செயல், கூட்டு முயற்சி, விமர்சனம், பேட்டிகள், தன் திறமையின் மூலமாக வருவாய்கள், பரிசு, பாராட்டுகள் யாவும் நன்கு அமையும். பெண்களை இணைத்து செய்யும் எந்த முயற்சியும் பெருமை தேடித்தரும். புத்தர்கள் பிறந்து உங்களுக்கு புகழ் சேர்ப்பார்கள். சுக்கிரன் தசாபுத்தி அந்தரம் இணைவாக இருப்பின் இந்த பலன்கள் நன்கு கைகூடும். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பூமி, வழக்கு, விவகாரங்களில் வெற்றி, சில பாதகம் உங்களுக்கு சாதகமாக கூட அமையும். இரத்த பந்துக்கள், சில காரிய முயற்சிகள் கைகூடி வரும். ஏதேனும் ஒரு துறையில் பரிசு, பாராட்டுகள், கௌரவ பதவி அமையலாம். செவ்வாயிராக தசாபுத்தி இருப்பின் இந்த நற்பலன்கள் நன்மையாக மாறும். எதிர்பார்ப்பும் சாதகமான பலன் தரும் மாதங்கள். எல்லா வழி உறவுகளிலும் உதவிகள் உங்களுக்கு உண்டு. அவரவர்கள் உங்கள் நன்கு பயன்படுத்திக்குவார்கள். விட்டுப்போன சொந்தங்களை கூட உங்களை நாடி வரலாம். வீட்டில் சில சுப வைபவங்கள், விருத்திக்கான பூஜைகள், மகான்களுடைய தரிசனங்கள், குலதெய்வ வழிபாடுகள், சேத்திராளம், இதெல்லாம் உங்கள் குடும்பத்திற்கும் தொழிலுக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும். குழந்தை பாக்கியமும் வயதானவர்களான பற்றுதலும் உண்டு. தொழில்நுட்பம் தொடர்புடைய கல்வி எதுவானாலும் பயன் தரும். பரிசு, பாராட்டுகளும் இருக்கும். பாரின் சென்னும் தன்னுடைய தொழிலுக்காக, படிப்புக்காக சில வாய்ப்புகள் வந்தடையலாம். உங்கள் விருப்பப்படி அழகான வீடு, வாகனம், தான் விரும்பிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள், இதனுடைய சேர்க்கைகள் இருக்கலாம். சீட்டு, வருங்கால முதலீடுகள் மற்றும் அதனுடைய பெருக்கத்தை பண்ணக்கூடிய பண முதலீடுகள், டெபாசிட்டுகள், இதன் மூலமாக கூட உங்களுக்கு நன்மைகளும் வருவாய்களும் வர வாய்ப்பு இருக்கின்றன.
தடபுடலாக எந்த காரியத்தையும் செய்து தன்னிலும் மேம்பட்டவர்களை போற்றி புகழ்வீர்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் தனது தொழிலில் உள்ள சிக்கல்கள் சிரமங்களை நீக்கி விருத்திக்கான வித்தான வழிமுறைகளை செய்து பயனடைவீர்கள். எந்திரம் வேலை செய்யும் ஆட்கள் மற்றும் கூட்டு வியாபாரங்கள், வாசனை பொருட்கள், மூலிகைகள், காவல், மேன் பவர் பணிகள், வாகனம், ஆயில், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், எஃகு பொருட்கள், ஆடை ஆபரண லாகரி பொருட்கள், ரப்பர் பதப்படுத்துதல், தீம் பார்க், கமிஷன் கான்ட்ராக்ட், அன்றாட அறியும் பொருட்கள், பரிசு பொருட்கள், பேன்சி ஐட்டங்கள், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டில் பலவிதமான நன்மைகள் கைகூட வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்த நற்பலன்கள் யாவும் இந்த வருடத்திலேயே ஜனவரி, மார்ச், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர், நவம்பரில் கூட அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இந்த ஆண்டினுடைய பாதகங்களும் அதனுடைய பரிகாரங்கள் மாதங்களை பார்ப்போம். புத்திர விஷயங்கள் தடையே இருக்கின்றன, அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அது நீங்கள் அதிக மருத்துவ கவனங்கள் செலுத்த வேண்டும். சிலருடைய பயணம், அலைச்சல், பிறரை அணுகி செய்யக்கூடிய காரியங்களில் சமயோஜிதத்தை கையாள வேண்டும். முன்பின் யோசித்து பெரிய விஷய முதலீடுகளில் முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் ஒன்றை சாதகமாக பெற வேறு ஒரு வழியில் உடல் உழைப்போ விட்டு கொடுப்பதோ, சிலர் வீக்னஸ் அறிந்து எதையும் செய்வதோ, பண விரயங்கள், இப்படி ஏதேனும் ஒன்றின் மூலமே நீங்கள் நன்மையான பலன்களை பெற முடியும். விலையுயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். தாயார் விஷயம், சொத்துக்கள் வாங்கும்போது ஆவணங்களில் கவனம், அரசு விஷயங்களில் சரியான பரிசீலனை மற்றும் தன்னுடைய வாரிசுகளை இணைத்து செய்யக்கூடிய காரியங்கள், இதிலெல்லாம் பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கின்றன. பணம் செலவாகும். நெருப்பு, வாகனம், எலக்ட்ரானிக்ஸ், விலங்குகள் மற்றும் செக்யூரிட்டிகள், இன்சூர், பழுது நீக்கும் தொழில், இதில் இருப்பவர்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த பாதகங்கள் யாவும் இவ்வாண்டில் பிப்ரவரி, ஏப்ரல், மே, செப்டம்பர், டிசம்பரில் வந்தடைய அதிக மார்க்கங்கள் இருக்கின்றன. அதற்கான உரிய பரிகாரங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிகாரம்: பூமியிலிருந்து வரும் பொருட்கள், நீர் வஸ்துக்களை தானம் செய்தால் நன்மையே. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.